Hi, good evening to everyone. NSR Software Solution-க்காக நான் உங்க எஸ்எல். நேத்தி எஸ்கியூஎல்-ஓட பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து எஸ்கியூஎல்-ஓட நம்ம கமாண்ட்ஸ் டைரக்ட்டா பார்க்கலாம். அந்த கமாண்ட்ஸ்ல என்னென்ன டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? டிசிஎல் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து சுமிதா அரோரா புக் யூஸ் பண்ணல. ஆஸ்வெல் புக் தான் யூஸ் பண்றேன். ஸோ ஆஸ்வெல் புக் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா இருக்கும். இந்த குவெரீஸ் எல்லாமே நீங்க வந்து ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ டேட்டாபேஸ். எந்த ஒரு ஒர்க் பண்றதுனாலும் டேட்டாபேஸை பொறுத்தவரையிலையும் MySQL ஒர்க் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் டேட்டாபேஸை தான் கிரியேட் பண்ணணும். டேட்டாபேஸஸை கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த டேட்டாபேஸஸை யூஸ் பண்ணி தான் நான் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து டேட்டாபேஸ்க்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டேட்டாபேஸஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, ஹவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ டேட்டாபேஸஸ். ஸோ அதுக்கான ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸுக்கு ஒரு நேம் செமிகோலன் கொடுத்துட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் புக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ப்ராப்பரா, எந்த எரரும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்புட் இப்படி தான் வரும். query ஓகே, 1 row affected இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி தான் நான் டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஐம் யூசிங் த ஜென்ரல் சின்டாக்ஸ் யூஸ் டேட்டாபேஸ் நேம். இந்த இடத்துல அவங்க இங்கிலீஷ் புக் அப்படின்னு வேற ஏதோ ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோடதுல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது புக். நீங்கள் எத்தனை டேட்டாபேசஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டமில். அண்ட் அத்தனை டேட்டாபேசஸையுமே நீங்கள் யூஸ்வும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் பர்டிகுலராக ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. அந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஓகே, நவ் ஷோ த டேட்டாபேசஸ். ஸோ எனக்கு ஜென்ரல் சின்டாக்ஸ் ஷோ டேட்டாபேசஸ் எஸ் சேர்த்து கொடுங்க. செமிகோலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷோ டேட்டாபேசஸ். அவங்க சிஸ்டம்ல எத்தனை டேட்டாபேசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட அவுட்புட். எனக்கு வந்து இவங்களோட இதில் வந்து 4 டேட்டாபேசஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு டேட்டாபேசஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம். ஸோ இப்போ ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இவங்க இருக்கு. ஸோ அதை அவங்க டெலீட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட். இப்போ எனக்கு யூஸ் டேட்டாபேஸ் பண்ணினதுக்கு அப்புறம், யூஸ் டேட்டாபேஸ்னு நான் கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னால் ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு அதோட ஜெனரல் சின்டாக்ஸ் கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது கீவேர்ட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். டேபிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். எத்தனை காலம்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த காலம்ஸ்க்கு தகுந்த டேட்டா டைப், அதுக்கான சைஸ், அதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நேம் வச்சிருக்கேன். ஸோ அதுல PID -ID சாரி _ID இன்டீஜர் பிரைமரி கீ. இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். ஸோ அதனால கேரக்டர் கொடுத்துருக்கேன். அதோட சைஸை பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கன்ஸ்ட்ரைன் கொடுக்கும்போது பிரைமரி கீ ஒரு கன்ஸ்ட்ரைன், நாட் நல் அப்படிங்கிறது இன்னொரு கன்ஸ்ட்ரைன். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் நல் கன்ஸ்ட்ரைன், யூனிக் கன்ஸ்ட்ரைன், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, செக் கீ, டிஃபால்ட் இது எல்லாமே வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஒன் ஐடியா. ஸோ இப்போ யூஸ் கம்பெனி டேட்டாபேசஸ் அண்ட் டேட்டாபேசஸ் ஷோ டேபிள்ஸ் அப்படின்னா இந்த கம்பெனி அப்படிங்கிற இந்த டேட்டாபேசஸ்க்குள்ளார என்னென்ன டேபிள்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஷோ டேபிள்ஸ் அப்படிங்கிற queryல யூ கேன் see that. ஸோ டேபிள்ஸ் இன் கம்பெனி அப்படின்னா டேட்டாபேஸ் நேம் வந்து கம்பெனி, அதுக்குள்ள என்னென்ன டேபிள்ஸ் வச்சிருக்காங்க. டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரைப் டேபிள் நேம் ஆர் DESC டேபிள் நேம். ஸோ இப்போ டிஸ்கிரைப் பர்சன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முன்னாடி பர்சன் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணினோம் இல்லையா? அந்த டேட்டாபேசஸ்ல பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து டேபிள் காட்டும் உங்களுக்கு. என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, அதோட டேட்டா டைப் என்ன, அதோட கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன கீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே எனக்கு இங்க காட்டும். அதுதான் டிஸ்கிரைப். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேபிளை காட்டுறது தான் டிஸ்கிரைபிங் அ ஸ்டேட்மெண்ட். அண்ட் ட்ராப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ட்ராப் டேபிள் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு டேபிள் என்ன ஆயிடும், டெலீட் ஆயிடும். ஸோ ட்ராப் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிளை கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்டர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஒரு காலம் ஆட் பண்ண முடியும், ஒரு காலமை டெலீட் பண்ண முடியும், ஒரு காலமை மாடிஃபை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரைன் என்னால் டெலீட் பண்ண முடியும், ஒரு காலமை ரீநேம் பண்ண முடியும். அதுக்கான ஜென்ரல் சின்டாக்சஸ் அண்ட் எக்ஸாம்பிள் லெட் அஸ் see right now. ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம்,
இங்க நான் ஸ்டூடண்ட் குடுத்துருக்கேன். ஒரு காலம் புதுசா நான் ஆட் பண்ணணும் அந்த டேபிள்க்கு அப்டின்னா, ஆட் காலம் நேம் டேட்டா டைப். ஸோ இவங்க ஸ்டூடண்ட் அப்படிங்கிற அந்த டேபிளுக்கு ஒரு காலம் புதுசா ஆட் பண்றாங்க. என்னன்னா செக்ஷன், அதோட டேட்டா டைப் குடுத்துருக்காங்க. ஏன்னா கேரக்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ஷன்னா ஒரு சிங்கிள் லெட்டர் தான் குடுப்போம். ஏ செக்ஷன், பி செக்ஷன் குடுப்போம் இல்லையா? அதனால ஒரே ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால தே ஹேட் செலக்டட் கேரக்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு காலம டெலீட் தான் இப்ப நான் பண்ணணும். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம், ட்ராப் காலம், லொகேஷன். அப்போ இந்த டேபிள்ல ஆல்ரெடி எனக்கு லொகேஷன் ஒரு காலம் இருந்திருக்கணும். இருந்திருந்ததுனா தான் டெலீட் பண்ண முடியும். ஒருவேளை நான் இல்லாதத டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெஃபினெட்லி இட் ஷோஸ் இந்த மாதிரி ஒரு காலம் இல்ல அப்படிங்கிற ஒரு டீட்டெயில நமக்கு அது எரரா குடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு மாடிஃபை. மாடிஃபை அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை காலம் நேம், டேட்டா டைப். ஸோ எனக்கு மாடிஃபை ஃபீ நம்பர் 15,2ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 15 இன்டிஜர்ஸ் வேல்யூஸ்ல லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எனக்கு ரியல் நம்பர்ஸ் அதாவது பாயிண்ட் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுனால they had changed the structure. டெலீட் அப்படின்னா ஆல்டர் டேபிள், ஸ்டூடெண்ட், ட்ராப் பிரைமரி கீ. ஸோ எனக்கு அதில் டேபிளோட அந்த கன்ஸ்ட்ரைனை மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா பிரைமரி கீன்னு கொடுத்தா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக ட்ராப் பண்ணியிருப்பேன். லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமாக நான் ட்ராப் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலையும் வெறுமன கன்ஸ்ட்ரெயினை மட்டும் நான் ட்ரா பண்ணினா கூட போதும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல இப்போ காலம் நேம் தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல நான் பிரைமரி கீ மட்டும் கொடுத்துக்குவேன். ஒரு காலமை நான் ரீநேம் பண்ணணும்னு வச்சுக்கோமே, அப்போ ரீநேம் ஓல்டு டேபிள் நேம் டு நியூ டேபிள் நேம். ஸோ டேபிள் நேமையே நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்னோட டேபிள் நேமை என்னவா மாற்றிக்கிறேன், ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ஆல்டர் பண்ணிட்டேன், மாடிஃபை பண்றது எப்படின்னு பண்ணிட்டேன். இதெல்லாம் தாண்டி இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குல்ல. ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், வேல்யூஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப். அண்ட் அதே மாதிரி இதுல காலம் கமா வேல்யூஸ், இதுல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டா வேல்யூஸும் கொடுக்கலாம், காலம் நேம் கொடுத்தும் நீங்க வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் பர்சன்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4, நில்சன், ஜோகன், இது மாதிரி ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுல நெல்சன் ஆட் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் டைம் இன்சர்ட்டிங் இன்டு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. நான் இதுல என்ன பண்றேன், இருக்கிற எல்லா ஃபீல்டு நேமையும் கொடுத்துட்றேன். பிஐடி இதுல வேல்யூஸ்னு இங்க கொடுக்க மாட்டேன், ஆனா இங்க வேல்யூஸ்னு கொடுத்துருப்பேன். நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல வேல்யூஸ்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன், இந்த இடத்துல வேல்யூஸ்னு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ என்னோட ஃபீல்டு நேம் நான் வச்சிருக்கிற எல்லாமே கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தனியா இந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ ஐ கேன் என்டர் த வேல்யூஸ் லைக் திஸ். ஸோ டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூஸ் இதுல இன்சர்ட் ஆயிடும். ஸோ இன்சர்ட் ரொம்ப ஈஸி, கிரியேட் ரொம்ப ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பிடன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இல்ல கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல குரூப் பை, ஜாயின் இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இல்லையா? அதை நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக எஸ்எல் ஃப்ரம் NSR Software Solutions.